வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை எப்பாவது ஒரு தடவை அவங்களுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் ஃபோனில் மட்டும் பேசிட்டு இருக்கவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அவங்களுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க. அதே மாதிரி ஆலங்குடி பகுதியை சேர்ந்த கோபியும் அவருடைய மனைவியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையோடு வந்தார். அப்படி வந்தவருக்கு அவருடைய மனைவி கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அன்று இரவு ஊரே சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்த போது உயிர் போகும் வழியில் துடித்துக் கொண்டிருந்தார் கோபி. உடலெல்லாம் தீக்காயங்களால் தோல் பகுதியெல்லாம் வெந்து போயிருந்தது. மார்பு பகுதியிலும் வயிற்றிலும் பலமான காயம். இது பட்டாசு விபத்தினாலோ தீ விபத்தினாலோ நிகழ்ந்தது இல்லை. கொதிக்கும் வெந்நீர் கொட்டியதால் நிகழ்ந்தது. அதுவும் தற்செயலாக நிகழ்ந்தது இல்லை. கோபி மீது திட்டமிட்டு வெந்நீர் கொட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கொட்டியவர் மீது துளியளவு கூட கோபம் இல்லை கோபிக்கு. சுற்றியிருந்தவர்களெல்லாம் அழுது புலம்பிய போதும் வெறுப்பே இல்லை அவர் முகத்தில். ஊரே ஐயோ பாவம் என்றுதான் சொல்கிறது கோபியை பற்றி. அந்த அளவுக்கு வெகுளித்தனமானவர். யாரிடமும் லேசாக கூட கோவப்படாதவர். மரண வேதனையில் இருக்கும்போது கூட வெறுப்பு காட்டாத இந்த அப்பாவி மேல் ஏன் வெந்நீரை ஊற்ற வேண்டும்? யார் அந்த கொடூர மனம் படைத்தவர் என்றுதான் திட்டித் தீர்க்கிறார்கள். கோபி மீது இவ்வளவு மோசமாக வெந்நீர் ஊற்றியது வேறு யாரும் அல்ல, கோபியின் மனைவி நித்யாதான். கோபியின் மீது வெந்நீர் ஊற்றியதாய் கைது செய்யப்பட்ட நித்யாவோ முதலில் நாடகம் ஆடியிருக்கிறார். வீட்டின் பின்புற வாசலில் யாரோ ஒருவர் வந்து அசிங்கமாக பேசினார். அவரை விரட்டத்தான் வெந்நீர் ஊற்றினேன் என சொல்லியிருக்கிறார். ஆனால் கணவரின் குரல் கூட தெரியாதா என்று எல்லோருக்கும் எழும் கேள்வியையே காவல்துறையினரும் கேட்டிருக்கின்றனர். அதற்கு நித்யா சொன்ன பதில்தான் அதிர்ச்சியானது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ 7 வருஷம் ஆச்சு சார். 7 வருஷத்தில் 5 வருஷம் நல்லா இருந்தாங்க சார். இப்போ வீடு கட்ட ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துலேருந்து பிரச்சனை, கடன் பிரச்சனை உனக்கு வந்துருச்சு. கடன் வந்தவனையும் அந்த அம்மா எப்படியாச்சும் நம்ம சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்காங்க, பாதையில் போயிட்டுருக்காங்க சார். அதாவது புருஷன் வேண்டான்னா வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே, பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு பேசாமல் போக வேண்டியது தானே. இவன் புள்ளன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கான் என்ன சொன்னாலும். கோபியை உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அதிக காயம் ஏற்பட்டிருந்ததால் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் கோபி. சுடுதண்ணி ஊற்றிட்டா மச்சானா ஏதோ சும்மா ஏதோ ஊற்றிருப்பாங்க பிள்ளைக்கு வாடான்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் பார்த்தா உடம்பெல்லாம் கொப்பளமாகி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, தனியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி ஜிஹெச்சு கொண்டு போனால் இங்கே பார்க்க முடியாது, 60% வெந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மெடிக்கலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ சீரியஸாக தான் இருக்கான், ரொம்ப முடியாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். சத்தியமங்கலத்தை சேர்ந்த கோபி புதுக்கோட்டையில் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாடு சென்றவர் இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறார். ஏர்போர்ட்டில் நீண்ட நாள் வெளிநாட்டில் இருந்து வரும் கணவர்களை குடும்பத்தினர் கட்டிப்பிடித்து கண்ணீரோடு வரவேற்கும் அழகான காட்சிகளை பல தடவை பார்த்திருப்பார் கோபி. தன் வாழ்க்கையிலும் அப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என வெளிநாட்டில் இருக்கும்போது கனவும் கண்டிருப்பார். ஆனால் திரும்பி வந்த கோபியை வான்னு கூப்பிடக்கூட யாரும் இல்லை. பல நாட்களாக பிரிந்திருந்த கணவன்மார்கள் வீட்டுக்கு வந்தபின் மனைவிமார்கள் எவ்வளவு அன்பு காட்டுவார்கள். ஆனால் கோபி மீது அன்பு மழை பொழிய வேண்டிய நித்யாவோ கொதிக்க கொதிக்க வெந்நீரை ஊற்றி விரட்டி விட்டிருக்கிறார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு பின்னரே கோபி உயிர் பிழைத்திருக்கிறார். இப்போதும் அவர் உடம்பில் இருக்கும் காயங்கள் முழுமையாக குணமடையவில்லை. நீண்ட நேரம் அவரால் உட்காரக்கூட முடியவில்லை. படுத்துத்தான் இருக்கிறார். இவ்வளவு வலியில் துடித்தாலும் இப்போதும் நித்யா மேல் கோபிக்கு கோபமில்லை. அவர் திரும்பி வந்துவிட மாட்டாரா என்றுதான் காத்திருக்கிறார். மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் கோபி.
பிள்ளைய பார்க்கணும், அதுக்கு பிள்ளை தான் வண்டியிலே தான் வச்சுக்கிட்டு போவேன். இந்த ஊர்லேயே நீங்கள் கேட்டால் தெரியும், காலையில் ஒரு ரவுண்டு, மத்தியானம் ஒரு ரவுண்டு, சாயந்தரம் ஒரு ரவுண்டு, நைட்டு ஒரு ரவுண்டு. கலாலங்குடி ஆலங்குடி சுற்றாத இடமே இல்லை. அதுக்காக தான் போனது. அதனால இப்படி அது அதுக்காக தான் போய் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் போகாத வச்சு பேசுவோம் அப்படின்னு. இல்லை, என் பிள்ளைய நான் பார்க்கணும், புள்ள பாசம் இருக்கும்ல. குடும்பத்து மேல் இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் கோபியை எப்படித்தான் வெறுக்க முடிகிறதோ தெரியவில்லை. திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி, குடும்பம்தான் கோபிக்கு எல்லாமே. சொந்தத்திற்காகவே வாழ்ந்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்தபோதுதான் இங்கு கோபிக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றனர். பேரா ஊரணியை சேர்ந்த நித்யாவை கோபிக்கு பெண் பார்த்திருக்கின்றனர். நித்யாவின் பெற்றோர் கேரளாவில் இருந்திருக்கின்றனர். நித்யா கேரளாவில் இல்லாமல் பேரா ஊரணியில் தாத்தா பாட்டி வீட்டிலிருந்து படித்து வந்திருக்கிறார். நித்யாவின் சம்மதத்தோடுதான் கோபியோடு திருமணம் நடந்திருக்கிறது. கோபியை விட வசதியாக வாழ்ந்த பெண் என்பதால் நித்யாவை பார்த்து பார்த்து கவனித்திருக்கிறார் கோபி. திருமணத்திற்கு பின் வெளிநாட்டு வேலைக்கும் செல்லவில்லை. அதை கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் நல்லா தான் இருந்தோம். நல்லா கொஞ்சம் ஆடம்பர செலவு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா தான் வேலையும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆடம்பர செலவு பண்ணோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லைஃபு. நீண்ட காலமாக வேலைக்காரனாகவே இருந்த கோபி திருமணத்திற்கு பின்புதான் ஒரு கடையின் முதலாளி ஆகியிருக்கிறார். கோபி புதுக்கோட்டையிலிருந்தே நன்றாக சம்பாதித்தாலும் நித்யாவின் ஆடம்பர வாழ்க்கைக்கு முன் அவரின் வருமானம் ஒன்றுமே இல்லை. நித்யாவுக்காக கடன் வாங்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கிடையே கோபி வாழ்ந்த வாடகை வீட்டில் நித்யா பற்றி தவறாக பேச மனைவிக்காக அவர்களுடன் சண்டை போட்டிருக்கிறார் கோபி. இதன் பின் நித்யாவுக்காகவே ஒரு வீடு கட்ட ஆரம்பித்திருக்கிறார். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு அவங்க கொஞ்சம் 5 பேர் போட்டு 3 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டோம். கலைஞர் நகரில் இடம் வாங்கி போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அப்படியே அங்கே கொடுத்தாரு பணம். அப்படியே கொஞ்சமாக போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. உறவுக்காரர்கள், பழகியவர்கள் என பலரிடம் கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கிறார் கோபி. தனக்கான வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறார். ஆனால் தனியாக கட்டப்படும் வீட்டை பற்றி நித்யாவின் கற்பனை வேறு மாதிரி இருந்திருக்கிறது. அது அப்போது கோபிக்கு தெரியவில்லை. பால் காய்ச்சிய அன்றைக்கே கோபியின் உறவுகள் வீட்டுக்கு வராதபடி கோபியை அவரின் உறவுகளோடு சண்டை போட வைத்திருக்கிறார் நித்யா. புதுசாக ஒரு வீடு நாள் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பால் காய்ச்சின அன்னைக்கே எங்களோட சண்டை போட்டு விரட்டிட்டாங்க. எங்கள் மாமாவே எங்களை சண்டை போடுற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. வீடு கட்டும்போது ஏதாவது சின்ன ஆபத்து வரும் என்று கிராமத்தில் சொல்வார்கள். அதன் மேலே லேசான நம்பிக்கை உண்டு கோபிக்கு. ஆனால் அந்த வீட்டிலேயே வாழ முடியாமல் போகும் அளவுக்கு ஆபத்து வரும் என்று கோபி கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டார். அவர் வாழ்க்கை அதன் பின் திசை மாறிப்போனது. அக்கா வீட்டோடு சண்டை போட்ட பின் அவர்கள் கட்டி கொடுத்த கடையை அவர்களிடமே கொடுத்துவிட்டு மீண்டும் வேலைக்கே சென்றிருக்கிறார். நித்யாவின் அம்மா அப்பா கேரளாவில் இருக்க அங்கே குடும்பத்தோடு தங்கிக் கொண்டு கேரளாவில் வேலை பார்த்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில் கொஞ்ச நாள் கூட வாழலையே என்ற ஏக்கம் கோபிக்கு. வீடும் பராமரிப்பு இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் வேறு இருந்ததால் நித்யாவை அடிக்கடி வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போதெல்லாம் நித்யாவை பற்றி அவர் தவறாகவே நினைக்கவில்லை. என் பொண்ணு ஸ்கூல் லீவுக்கெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியா சொன்னிச்சு, அப்பா நம்ம வீட்டுக்கு நீ ஏன்ப்பா வரல, நைட்டு ஆளுலாம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. ஆளுலாம் வருதுப்பா, நீ பாப்பா யாரும் வர மாட்டாங்கன்னு இருந்துச்சு. அதுலேயே மனசு உடஞ்சி போச்சு எனக்கு. அதுலேயே அப்படியே மெண்டல் மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் அதான் ஃபஸ்ட்டு கேட்டது. நித்யாவை பற்றி யார் யாரோ சாடமாடையாய் சொன்னபோதெல்லாம் நம்பாத கோபி மகளின் பேச்சை கேட்ட பின் நிலைகுலைந்து போயிருக்கிறார். எப்போதும் சிரித்த முகமாய் இருப்பவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறது. நித்யாவை பற்றி எழுந்த சந்தேகம் ஒரு பக்கம் வாட்ட, மறுபக்கம் வீடு கட்டும்போது வாங்கிய கடன் வேறு அழுத்தி இருக்கிறது. இதனால் வீட்டை விற்றுவிட நினைத்திருக்கிறார். சரி, நம்ம விட்டுட்டு வந்தது தப்பு, நம்ம மேலே தப்பு இருக்கு. சரி, வீட்டை விற்றுவோம், விற்றுட்டு கொஞ்சம் கடனை செட்டில் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு பாக்கி ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது சேவ் பண்ணிப்போம் அப்படின்னு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அது அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு பண்ணிட்டாங்க. நித்யா வீட்டை விற்க விடாமல் தடுத்துவிட, கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் வீட்டை தன் மாமாவிடமே கொடுத்துவிட்டு கடனையும் அவரே அடைக்கும்படி சொல்லியிருக்கிறார் கோபி. ஆனால் வீட்டின் பத்திரம் தவிர மற்ற ஆவணங்கள்
நித்யா பேரில் இருக்க சண்டை போட்டிருக்கிறார். வீட்டை கொடுக்க மாட்டேன் என பிடிவாதமாயிருந்திருக்கிறார். இதனால் சண்டை வலுத்திருக்கிறது. பாலகுடிக்கு நான் கிளம்பி வரேன், நான் எல்லாம் பதிவு சொல்லிக்கிறேன் யார் இருந்தாலும் சொல்லி நாங்கள் ஆலங்குடிக்கு கிளம்பி வந்தேன். என் ஒய்ஃபு நீ வர வேண்டாம்னு சொல்லிச்சு. நான் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்து ஆலங்குடிக்கு வந்தேன். வந்து நைட்லேயே வந்து இதே மாதிரி தான் நைட் வந்து கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு நீ இருந்தால் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இருந்தால் ஏதாவது பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வந்துட்டேன். சண்டைக்கு பின் கோபியை வீட்டிற்குள் சேர்த்து கொள்ளவே இல்லை நித்யா. ஆனால் குழந்தைகளை பிரிந்து கோபியால் இருக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் போய் கெஞ்சி பார்த்திருக்கிறார். நித்யா சம்மதிக்கவே இல்லை. கோபி வீட்டிற்கு போகும்போதெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் நித்யா. கோபிக்கும் அவருடைய மனைவி நித்யாவுக்கும் தொடர்ந்து தகராறு இருந்து வந்திருக்கு. கோபி தொடர்ச்சியா நித்யாவை கண்டிச்சு வந்திருக்காரு. இதனால நித்யா ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க. ஆனா இந்த திட்டத்தை பத்தி கோபிக்கு தெரியல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா சில சமயம் இந்த சண்டை எல்லை மீறி போயிடுது. இப்படி எல்லை மீறி போகும்போது யாரோ ஒருத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடுது. அப்படிதான் கோபிக்கும் நடந்தது. கோபி வீட்டிற்கு போகும்போதெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் நித்யா. நாங்கள் போய் எங்கள்கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு கையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிக்கிட்டாங்க, பிளேடுனால கிழிச்சிக்கிட்டு ஸ்டேஷனில் வந்து என் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்கிட்ட ஒன்றும் வசதி இல்லை, அவ்வளோதான். அதான் பிரச்சனை. அவர்கிட்ட பேக்ரவுண்ட் நிறையா இருக்குது, அரசியலிருந்து எல்லாமே பேக்ரவுண்டு பக்கபலமாக இருக்குது. அதான் பிரச்சனை. குழந்தைகள் மேல் உயிரையே வைத்திருந்த கோபியால் அந்த பிரிவை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? குழந்தைகளை பார்ப்பதற்காகவே மீண்டும் அக்கா வீட்டில் தங்கியிருக்கிறார் கோபி. ஆனால் குழந்தைகளை அவரோடு சேரவே விடவில்லை. என்னைய பற்றி அவங்க என்னென்ன தப்பாக சொல்லியிருப்பாங்க தெரியும். ஏதாவது சொல்லி வச்சுப்பாங்க, இந்த கெட்டவன் அப்பா எங்கேயா தூக்கி கொண்டு வித்துருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 வருஷம் அவங்ககிட்ட குழந்தை இருந்துச்சு. என்கிட்ட 1 வாரம் இருந்துட்டு அவங்ககிட்ட போகுமான்னு பாருங்க வேண்டாம். 1 வாரம் என்கிட்ட 1 வாரம் வச்சுட்டா போகாது. கடன்காரர்கள் அதிக அழுத்தம் கொடுக்க நித்யாவோ வீட்டை விடமாட்டேன் என சொல்ல மறுபடியும் வெளிநாட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் கோபி. பணம் வந்த பின் மனைவி தன்னோடு வந்துவிட மாட்டாரா என்ற ஏக்கம் அவருக்கு. அங்கிருந்தே நித்யாவிடம் சமாதானம் பேசியிருக்கிறார். மாசம் 30,000 அனுப்பிச்சுடுவேன். நீ இங்கே மேலூரில் வந்து இங்கே நம்ம சொந்த ஊர் மேலூர் சத்தியமங்கலம் இருக்கும். அங்கே வந்து மாசம் 30,000 அனுப்புவேன். குடும்ப செலவு பார்த்துக்கிட்டு அந்த வீடு அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு போய்க்குவோம். இல்லைன்னா ஏதாவது வாடகை விட்டுக்குவோம், இருக்கட்டும் அந்த வீடு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதுக்குன்னு ஒத்து வரல. நித்யாவுக்கு பணமும் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனாலும் நித்யா குழந்தைகளை கோபியோடு பேச அனுமதிக்கவில்லை. குழந்தைகள் ஏதும் சொல்லிவிடும் என்கிற பயமோ இல்லை வேறு காரணமோ தெரியவில்லை. கோபிக்கும் குழந்தைகளுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் ஆக்கியிருக்கிறார். பெற்ற அப்பாவையும் பிள்ளைகளையும் பிரித்து வைப்பதில் என்னதான் ஆனந்தமோ தெரியவில்லை. குழந்தைகளோட முகமே இப்படி இருந்ததில்லை. 2 வருஷம் ஆச்சு. குழந்தைகளுக்காண்டி அப்படியே வேற குழந்தைகளை பார்க்கல, அப்படியே குழந்தையாகவும் வருது. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. குழந்தைய பார்க்காம 2 வருஷம் ஆச்சு. ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் குழந்தைய போட்டு பார்க்கறது கூட அனுமதி கிடையாதா பெத்த அப்பனுக்கு. குழந்தைய பார்க்க கூட அனுமதி இல்லை. அந்த ஃபோன் நம்பர் கூட கொடுக்க முடியல. அப்படி என்ன? குழந்தைகளை பிரிந்திருக்க முடியாமல் 8 மாதத்திலேயே வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார் கோபி. தீபாவளிக்கு பின் சமாதானம் பேசலாம் என்று உறவுக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கோபியால் பிரிந்திருக்க முடியவில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று குழந்தைகளுக்கு வாங்கிய துணிகளை எடுத்துக்கொண்டு தீபாவளி அன்று இரவு தன் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். தீபாவளி அன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணாலும் சரி, நம்ம தானே என்ன நம்ம பிரச்சனை நம்ம முடிப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனால் நித்யா குத்தரா இருந்தேன். கட்டு வந்து தொடர்ந்துச்சு. முன்னாடி தொடர்ந்து இங்கே இருக்கிற வந்தாங்க இருந்துச்சு. நான் தப்பு தான், நான் தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ணி மன்னிச்சிடு, நம்ம பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம், நீ இங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றாவே வாழ்வோம், ஒன்றும் பிரச்சனை. நான் வாரம் காசு ஏதாவது தரேன், செலவு வீட்டு செலவு வச்சுக்க, வாரம் வந்துட்டு போகிறேன், நீ என்னென்னா பண்ணிக்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், பிள்ளைகளுக்காண்டி இருப்போம் அப்படின்னு சொன்னேன். சமாதானம் பேசச் சென்றவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் கதவை பூட்டிக்கொண்டு வெளியில் நிற்க வைத்தே விரட்டியிருக்கிறார் நித்யா. கெஞ்சி பார்த்திருக்கிறார் கோபி. ஆனால் அவர் மசியவே இல்லை.
கடைசியாய் குழந்தைகள் முகத்தையாவது பார்த்துவிட்டு செல்கிறேன் என்று நித்யாவிடம் வேண்டியிருக்கிறார். அதற்கும் அவர் சம்மதிக்கவே இல்லை. வீட்டின் வாசலிலிருந்தே நீண்ட நேரம் போராடி பார்த்திருக்கிறார். ஆனால் நித்யா கோபியின் மேல் இரக்கம் காட்டவே இல்லை. இப்போ கிளம்புறியா சுடுதண்ணி ஊற்றுட்டா கிளம்புறியா என்னடா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு முடிவு தெரியாமல் போக மாட்டேன், யாரை வேணா கூப்பிடு, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு வாசப்படில் உட்காந்துட்டேன். அவங்க வீடு எல்லாருக்கும் பூட்டிட்டு தான் பதில் சொல்லுவாங்க. உள்ள பூட்டி தானே இருக்கு, வெளியில் வரல. நேரில் பேசி பதில் சொன்னாங்க. நான் வாசப்படியிலே உட்காந்துட்டேன். நீண்ட நேரம் போராடி பார்த்தும் கோபிக்கு குழந்தைகளின் முகத்தை கூட காட்டாத நித்யா அவரை திட்டித் தீர்த்திருக்கிறார். வெந்நீரை ஊற்றிவிடுவேன், போய்விடு என மிரட்டியும் இருக்கிறார். தாலி கட்டிய மனைவி தன்னை என்ன செய்து விடுவார்? வெடிந்த பின் குழந்தைகள் வெளியே வந்துதானே ஆக வேண்டும், அப்போதாவது பார்த்து விடலாம் என்று அங்கேயே இருந்திருக்கிறார் கோபி. ஆனால் நித்யாவோ வீட்டிற்குள் கணவர் மேல் ஊற்ற அடுப்பில் தண்ணீரை கொதிக்க வைத்திருக்கிறார். இது எதுவுமே தெரியாத கோபி அப்பாவியாய் குழந்தைகளை காட்டு என்று சொல்லிக்கொண்டு அங்கேயே இருந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் சத்தம் ஃபோனில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஃபோனில் உள்ள ஆளுக்கு தெரியல, நமக்கு அது தெரியாது உண்மையாக சொல்கிறது. அப்புறம் ஃபோனில் பேசிக்கிட்டே டக்குன்னு பார்த்தா சுடுதண்ணி ஊற்றிட்டுருச்சு கொஞ்சம். கோபி மேலே வெந்நீர் ஊற்றினதும் அவர் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. ஆனால் அதே நேரம் நித்யா கிட்ட போலீஸார் விசாரிச்சப்போ அவங்க சொன்ன கதையே வேற. கொதிக்கும் வெந்நீர் பட்டவுடன் முதலில் கோபிக்கு வலி தெரியவில்லை. அப்போதும் குழந்தைகளை காட்டு, போய்விடுகிறேன் என்றே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு சூடான வெந்நீரை ஊற்றியும் நித்யாவின் கல் நெஞ்சு கரையவே இல்லை. மீண்டும் மிரட்டவே செய்திருக்கிறார். புள்ள முகத்தை காமி நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. புள்ள முகத்தை காமி நான் போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புள்ள முகத்தை காமிக்கல. நான் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தேன். அப்போ கூட சொன்னிச்சு, புள்ளைய காமிச்சிருந்தா கூட எனக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்காது, பிள்ளையும் காமிக்கல இப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுச்சு. சிறிது நேரத்திற்கு பின்பே வெந்நீர் பட்டதால் ஏற்பட்ட காயம் கோபிக்கு வலித்திருக்கிறது. வலியால் துடித்திருக்கிறார். அப்போதும் நித்யாவின் மனம் இறங்கவே இல்லை. சுடுதண்ணி ஊற்றி துடிச்சுக்கிட்டு இருக்கல, எந்திரிக்க முடியாமல் இஷ்டம் வந்துருச்சு. எந்திரிச்சு போறியா இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் இனிமேல் இருந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு மெல்ல கிளம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க இல்லைன்னா உயிரோட இருந்துக்க மாட்டேன்னா. வெந்நீரை ஊற்றியது போல மண்ணெண்ணெயை ஊற்றிவிடுவாரோ என்று பயந்து போய்தான் அங்கிருந்து வந்திருக்கிறார் கோபி. பக்கத்து தெருவில் இருந்த அக்கா வீட்டுக்கு போன பின்புதான் சுடுபட்ட காயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அலறி போய்விட்டார்கள் கோபியின் அக்கா வீட்டுக்காரர்கள். உடனடியாக கோபியை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். அதன் பின்னே காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரிடமும் நித்யா முன்னுக்கு பின்னாக முதலில் சொன்னாலும் அதன் பின் தெரிந்துதான் ஊற்றினேன் என ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் குழந்தைகளோடு தான் சிறைக்குச் செல்வேன், குழந்தைகளை பிரிய மாட்டேன் என அடம் பிடித்திருக்கிறார். குழந்தையில விட்டுட்டு போக மாட்டேன்னு இவ அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த அம்மா. குழந்தைய விட்டுட்டு நான் போக முடியாது ஜெயிலுக்கு, குழந்தைய கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலோட ஐடியா அது. நீதிபதி அதை பார்த்தோன்னே பிள்ளைகளோட அனுப்ப முடியாது, ஜாமீன் கொடுத்துட்டார். நடந்த சம்பவம் பற்றி நித்யா தரப்பிடம் கேட்க பலமுறை முயற்சி செய்தும் அவர்கள் பதிலளிக்கவே இல்லை. இதற்கிடையில் நித்யாவை சிறைக்கு அனுப்புவது பற்றி கோபியிடம் காவல்துறையினர் கேட்டிருக்கின்றனர். ஆனால் தன்மேல் வெந்நீரை ஊற்றி கொல்ல பார்த்திருந்தும் நித்யாவை மன்னிக்கவே சொல்லியிருக்கிறார் கோபி. அப்படி தண்ணி ஊற்றுலேன்னு ஒத்துக்கிட்டால. அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கலாம்ல, தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்றவங்க. நான் என்ன வெட்டியாக கூட என்ன பண்ண போறேன்னா ஒன்றும் சொல்லக்கூடாது. நாம் அந்த மாதிரி ஆளு எதுவும் எந்த பதிலும் இல்லை. அப்புறம் மன்னிக்கலாம் மாட்டாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா பார்த்தாவே போதும், வந்து பார்த்தாவே போதும், நான் போயிடுவேன். அந்த மாதிரி ஆளு நான். இவ்வளவு நல்லவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கின்றனர். உடம்பெல்லாம் காயம் பட்டும் உடனிருந்து கவனிக்கக்கூட ஆள் இல்லாமல் ஒரு அனாதையைப் போல் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் கோபி. இப்போதும் இந்த நிலையிலும் அவர் கண்கள் நித்யாவையும் குழந்தைகளையும் தான் தேடுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி சண்டை ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு வருது. ஒரு சின்ன கோடு தான் பெரிய வன்முறை நடக்காம அவங்கள தடுத்து வருது. யாராவது ஒருத்தங்க நிதானம் தவறிட்டா கூட கோபிக்கு நடந்தது போலயே ஏதாவது நடக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.